தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மிசோராம் என்று அழைக்கக்கூடிய அன்று 1985ஆம் ஆண்டு கொக்காவில் முகாம் தாக்குதலின் போது வீரச்சாவை தழுவிக்கொண்ட வீர தளபதி திரு செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக அன்று அவர் தலைவராக இருந்தார். அவர் தொடர்பான பாலியல் ரீதியான சில சர்ச்சைகள், பல சர்ச்சை தொடர்பான ஒலிப்பதிவுகள் வெட்கமாக இருக்கிறது. இந்த தலைவர் தொடர்பான இந்த பாலியல் ரீதியான இந்த ஒலிப்பதிவு நாடாக்கள் அதனுடைய தொடர்ச்சி தன்மை, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் கன்சிக்வன்சஸ், ஈட்டிலே அதில் இடம்பெற்றது ஒரு தற்கொலை மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரணம். இத்தகைய தவறு, தான் அவசரமான ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று தலைமை குழு உறுப்பினர்கள் முன்பாக சொல்லியிருந்தார். கீழ்த்தரமான ஒரு தலைவன் மக்களை அதனுடைய அரசியல் கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இங்கே வழிகாட்டிய விடயம் எது? காம குரோத ஈற்றிலே மரணத்தை ஏற்படுத்துகின்ற இந்த தீய எண்ணமுடைய இந்த தலைவர் சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்வார்கள், சைல்ட் அபியூஸ், அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட அவருடைய வாக்குமூலம். 3 பேர் அதில் சம்பந்தப்படுகிறார், 4 பேர், அதை விட கூடுதலான ஆட்கள், முக்கியமாக 3 பேர். 2 ஆண்களின் குரல். ஈட்டிலே சொல்லுகின்றார், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன். ரிவெஞ்ச் என்ன, கிஸ் பண்ணுறதா? இல்லை, தலைவர் என்கின்ற கதிரை கனவுகளை அலங்கரிப்பதற்காக இன்று அவர் தலைவராகிவிட்டார். வேண்டுமென்றால் அவரை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆயுட்கால தலைவராகவே நீங்கள் தலைவராகவே நீங்கள் பிரஸ்தாபியுங்கள். அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இன்று இந்த ஊடக மையத்திலே ஏகநாதன் விஜயபானந்த ஆகிய நான் சில விடயங்களை மக்களுக்கும் மற்றைய அரசியல் கட்சியின் தலைமைத்துவத்தில் இருக்கின்றவர்களுக்கும் அதில் இடம்பெறுகின்ற அந்த மற்றைய கட்சிகளில் அங்கத்துவத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் சில விடயங்களை நான் பிரஸ்தாபிப்பதற்கும் விழிப்புணர்வு அடிப்படையில் சொல்வதற்கும் நான் இங்கே வந்திருக்கின்றேன். நான் ஒரு சட்டத்துறை சார்ந்தவன், சமூக ஆர்வலன். என்னுடைய அரசியல் பயணம் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழீழ விடுதலை இயக்கம் என்கின்ற அடிப்படையில் தான் என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே கார்நகர் பிரதேசத்தை பிறப்பிடமாக கொண்டவன். அந்த கார்நகர் பிரதேசத்துக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அதன் ஆரம்பகால, அதாவது சொல்லுவார்கள், அன்று சொல்லுவார்கள் சீனியர் பேட்ச் 24 என்று சொல்லுவார்கள், அது அவர்களுடைய ஒரு குறியீடாக இருந்தது. அந்த 24 சீனியர் மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய மிசோராம் என்று அழைக்கக்கூடிய இயக்கத்தை, தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மிசோராம் என்று அழைக்கக்கூடிய அன்று 1985ஆம் ஆண்டு கொக்காவில் முகாம் தாக்குதலின் போது வீரச்சாவை தழுவிக்கொண்ட வீர தளபதி எவ்வாறு தமிழீழ விடுதலை இயக்கத்திலே வடமராட்சி மண்ணின் வீர தளபதியாக இருந்த தாசண்ணாவை போன்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அனைத்து விதமான பொறுப்புகளிலும் பங்காற்றியவர் தான் மிசோராம் என்று அழைக்கப்படுகின்ற, செல்லமாக அவரை கணக்கன் என்று அழைப்பார்கள், ஞானச்சந்திரன் என்ற இயற்பெயர் கொண்டவர். அந்த அடிப்படையிலே தான் தமிழீழ விடுதலை இயக்கம் இன்று அதனுடைய ஸ்தாபக தலைவர் தங்கண்ணா என்று அழைக்கப்படுகின்ற 1941ஆம் ஆண்டு பிறந்த, திருமணம் முடித்ததன் பின்னர் இந்த ஈழ விடுதலை போராட்டத்திற்கு சரியான பாதை ஆயுத போராட்டம்தான் என்று தீர்மானித்த ஒரு உன்னதமான தலைவரின் வழிவந்த ஒரு ஆயுத போராட்ட இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய குறிக்கோள், சிந்தனைகள் இன்று சிதறி இருக்கின்றன என்று எண்ணுகின்ற அளவிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய இன்றைய தலைமைத்துவம், அதிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரினுடைய அடாவடித்தனங்களும் சர்வாதிகாரத்தனத்துக்கு உட்பட்டு தமிழீழ விடுதலை இயக்கம் தான் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அதனுடைய அடிப்படை அம்சங்கள் அனைத்தையும் இழந்து நிற்கின்றது. குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி என்கின்ற போது அதற்காக ஒரு அரசியல் ஜாப் இருக்கும். அந்த ஜாப்பின் பிரகாரம் தற்போதைய, நான் நினைக்கிறேன், ஏதோ 12வது தேசிய மாநாடு என்ற அடிப்படையிலே
தெரிவு செய்யப்பட்டதென்றாக சொல்லப்படுகின்ற செல்வம் மதிப்புக்குரிய வயதின் அடிப்படையில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் வயதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். வயதின் அடிப்படையில் திரு செல்வம் அடைக்கலனா என்று சொல்லப்படுகின்ற நபர் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டதாக இருப்பது மிகவும் மனவேதனைக்கு உரியதாக இருக்கின்றது. என்ன அடிப்படையில் என்றால் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத காலப்பகுதியிலே ஒரு தலைமை குழு ஒன்று வவுனியா மாவட்டத்திலே இடம்பெற்றிருந்தது. அந்த தலைமை குழுவினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருந்தது குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக, அன்று அவர் தலைவராக இருந்தார், அவர் தொடர்பான பாலியல் ரீதியான சில சர்ச்சைகள், பல சர்ச்சை தொடர்பான ஒலிப்பதிவுகள் சமூக ஊடக பரப்பிலும் சில பத்திரிகையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பது மக்களாகிய மற்ற அரசியல் கட்சியில் இருக்கின்ற அனைத்து தமிழ் தலைமைகளுக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்த விடயம். அதிலே ஒரு ஆயுத போராட்டத்தின் இயக்கமாக இருந்து பின்னர் 1989ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக பரிணமித்த இந்த தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வெட்கமாக இருக்கிறது. இந்த தலைவர் தொடர்பான இந்த பாலியல் ரீதியான இந்த ஒளிப்பதிவு நாடாக்கள் அதனுடைய தொடர்ச்சி தன்மை, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் கன்சிக்வன்சஸ், ஈட்டிலே அதில் இடம்பெற்றது ஒரு தற்கொலை மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரணம் நீர்கொழும்பு மாவட்டத்திலே ஜெயராம் சுரேஷ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நபர் தொடர்பானது. அந்த நபர் வெறும் நபர் அல்ல, தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் ஆவார். அந்த ஒலிப்பதிவு நாடாக்களை நாங்கள் ஆராய்கின்ற போது அவரோடு பழகியவர்கள், பரிச்சயமானவர்கள், ஒரு குறிப்பாக சொல்லுவார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் சில மனிதர்களுடைய பேச்சு வழக்கிலே சில விடயங்களை நாங்கள் கண்டறிய முடியும். இவர்கள் தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள். அத்தகைய அடிப்படையில் அந்த ஒலிப்பதிவு நாடாக்களிலே தலைவர் செல்வம் அடைக்கலனானுடைய அந்த மிகவும் நுணுக்கமாக பார்க்கின்ற போது நியாயமான சந்தேகம் என் போன்றவர்களுக்கும் சக பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் வந்ததில் தவறேதுமில்லை. நியாயமான மனிதன் என்று சொல்வார்கள் சட்டத்திலே, ரீசனபிள் மேன். அந்த அடிப்படையில் எனக்கு முக்கியமாக வந்தது, அதன் அடிப்படையிலே ஐபிசி தொலைக்காட்சியிலே நான் இது தொடர்பாக முதலாக சமூக ஊடக பரப்பில் வந்து அந்த மரணம், தற்கொலை மரணம் என்று சொல்லப்படுகின்ற ஜெயராம் சுரேஷ் தொடர்பான விடயங்களை நான் வெளிக்கொணர்ந்திருந்தேன். அன்று நவம்பர் மாதம் அளவில் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்டிருந்த தலைமை குழுவில் அவர் இத்தகைய தவறு, தான் அவசரமான ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று தலைமை குழு உறுப்பினர்கள் முன்பாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த தலைமை குழு உறுப்பினர் நிகழ்நிலை சாட்சியங்கள் ஊடாக வெளிநாடுகளில் இருந்தவர்களும் அதாவது இலங்கையில் இருந்தவர்களும் அந்த தலைமை குழு உறுப்பினர்கள் அவர்கள் இவருடைய மரியாதை கருதி எழுத்தில் அதை வாங்கவில்லை. ஆனால் அவர் எழுத்தில் தான் தருவதாக உடன்பட்டிருந்தார். அதாவது ஜனவரி மாதம் அளவில் இடம்பெறுகின்ற தேசிய மாநாடு வரையிலாவது என்னை இத்தகைய விடயத்தில் தயவு செய்து பொறுமை காக்கும்படி நான் அன்றே இதை பற்றி பிரஸ்தாபித்திருந்தேன். சாதாரணமாக அரச திணைக்களங்களிலோ தனியார் நிலையங்களிலோ தனியார் வேலைவாய்ப்பு நிலையங்களிலோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட், குறிப்பாக அரசு திணைக்களங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் என்று சொல்வார்கள், ஸ்தாபன விதிக்கோவை. அதே போலத்தான் அரசியலமைப்பு கட்சியினுடைய அரசியலமைப்பு ஜாப்பு. இங்கே தலைவன் வேறு அடிமட்ட தொண்டன் வேறு அல்ல. இவர் தொடர்பாக ஏற்படுத்தப்படுகின்ற நியாயமான சந்தேகம் பாலியல் தொடர்பான கீழ்த்தரமான ஒரு தலைவன் மக்களை அதனுடைய அரசியல் கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இங்கே வழிகாட்டிய விடயம் எது? கீழ்த்தனமான சில பாலியல் ரீதியான காம குரோத ஈற்றிலே மரணத்தை ஏற்படுத்துகின்ற இந்த தீய எண்ணமுடைய இந்த தலைவர் செய்த செயல் நியாயமான மனிதன் என்ற அடிப்படையில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. அதை பற்றி பிரஸ்தாபித்திருந்தேன். நான் ஒரு சட்டத்துறையை சார்ந்தவர் என்ற அடிப்படையிலே இலங்கையின் தண்டனை சட்ட கோவையின் அடிப்படையில் ஒரு தவறு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது என்று இலங்கையின் ஜனநாயக சோசலிச குடியரசின் குடிமகன் என்ற வகையிலே எவருக்கும் அதை சுட்டிக்காட்டுவதற்கான உரிமை உள்ளது. அது தெரிந்து அதை நாங்கள் செய்யாமல் விட்டால் எங்களுக்கு அதற்கான தண்டனையை அனுபவிப்பதற்கான காரணமும் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நான் அதை பிரஸ்தாபித்திருந்தேன். ஒருவர் தலைமைத்துவத்தில் செய்கின்ற தவறு மற்ற உறுப்பினர்களுக்கும் அது சாரும் என்ற அடிப்படையில் நான் அதை பிரஸ்தாபித்திருந்தேன்.
ஆனால் ஈட்டிலே நடந்தது என்ன? அவருக்கான கால அவகாசம் இரக்கத்தின் பேரிலோ கருணையின் பேரிலோ அல்லது அவரின் வயதின் அடிப்படையிலோ அல்லது அவர் கெஞ்சினாரா என்ன செய்தாரா தெரியவில்லை, அவருக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் திருந்துவதாக இல்லை, மாறாக அவருடைய கபட நாடக வேடங்களின் அடிப்படையிலே மீண்டும் தான் தலைவராவதற்காக சில நடவடிக்கைகளை செய்தார். ஆனாலும் கட்சியில் இருக்கின்ற இரண்டாம் நிலை தலைவர்களாக அன்று பதித்தலைவராக இருந்த ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா அண்ணா அவர்கள், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா ஹுவதாஸ் போன்றவர்கள் இது தொடர்பாக, வினோதராலிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பாக இறுக்கமான நடவடிக்கையை செய்திருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தம் கருதி இவர் தானாகவே அவர் கூறியவாறு ஜனவரி மாதம் அளவில் அந்த தேசிய மாநாட்டிலே தான் தலைவராக மீண்டும் நான் தெருவிலே நிற்க மாட்டேன் என்ற அடிப்படையில் இவருக்கு அப்படியான ஒரு 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 பரிதாப நிலை கருதி இவருக்கான ஒரு விட்டுக் கொடுப்பை செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்தது அன்று தவறு. அன்றே நவம்பர் மாதம் அளவிலே அந்த தலைமைக்குழு கூட்டத்திலே இவர் தொடர்பான பாலியல் ரீதியான இந்த குறித்த அந்த ஒலிப்பதிவு நாடாவின் அடிப்படையிலே அந்த பாலியல் அதில் அவர் குறிப்பிடுகிறார். வெட்கக்கேடான செயல், சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்வார்கள், சைல்டு அபியூஸ், அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட அவருடைய வாக்குமூலம், அவருடைய குரலை ஒத்த வாக்குமூலம். இப்பொழுது என் மீது சட்டம் பாயலாம். எவ்வாறு? நான் அதற்கு எதிராக நான் சொல்லுவேன், நான் டிஃபென்ஸ் எடுப்பேன். எவ்வாறு என்றால், அவர் தனது பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமைகள் பதுங்கிக் கொண்டு தன் மீது தன் குரலை ஒத்து வெட்டி ஒட்ட என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையில் இவருக்கு யார் சொன்னார்கள் வெட்டி ஒட்ட என்று? ஒரு நிபுணத்துவ சான்றினூடாக இவர் நிரூபித்திருக்கின்றாரா? அந்த ஒலிப்பதிவு நாடாக்கள் எண்ணற்றவை. அதிலே ஒரு ஒரு கொமன் அதாவது நாங்கள் ஒரு 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 விடயத்தை நாங்கள் அங்கே ஒரு ஃபேக்ட் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றதுக்கான அடிப்படை நியாயமான சந்தேகம், அதாவது 3 பேர் அதில் சம்பந்தப்படுகிறார், 4 பேர், அதை விட கூடுதலான ஆட்கள், முக்கியமாக 3 பேர், 2 ஆண்களின் குரல் தொடர்பட்டிருக்கின்றது. அதில் செல்வம் அடைக்கலனானுடைய குரலை ஒத்த நியாயமான சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த குரல் பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. ஈட்டிலே சொல்லுகின்றார், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன். ரிவெஞ்ச் என்ன கிஸ் பண்றதா? இல்லை, ரிவெஞ்ச், நான் உன்னை பழி வாங்குவேன். ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவர் அதில் இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார், நான் இதுவரை காலமும் நான் தமிழீழ விடுதலை இயக்கின் தலைவராக இருந்திருக்கின்றேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன், நீ என்ன இவ்வாறு செய்கின்றாய் என்ற பொறுப்பும். இன்று பாருங்கள், சமகாலத்திலே மக்களுடைய வாக்கு பிச்சைகளை பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்தவர்கள் தொடர்பில் வருகின்ற சர்ச்சைகளை பாருங்கள், உயர்ந்த சபையிலே பேசுகின்ற விடயங்களை பாருங்கள், சாதாரணமாக பொது இடங்களில் அவர்கள் நடக்கின்ற நடவடிக்கைகளை பாருங்கள். வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கின்றது. இத்தகைய அடிப்படையில் தான் தமிழீழ விடுதலை இயக்கம் புனர் நிர்மாணம் அமைக்கப்பட வேண்டும். தலைமைத்துவத்தினுடைய தவறுகள் தட்டி கேட்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் தலைமை குழுவிலே இருந்த அந்த 5 பேரும், குறிப்பாக வடமாகாண சபை உறுப்பினர் சபா ஹுவதாஸ், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோதராலிங்கம், பிரசன்னா அண்ணா, ஹென்றி அண்ணா மற்றும் முல்லைத்தீவைச் சேர்ந்த புவனேஸ்வரன் என்கின்ற அந்த அண்ணாக்கள், இவருடைய தவறை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் அவர்கள் இன்று வெளியே நிற்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே இவருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே தேசிய மாநாட்டுக்கான ஒரு தெரிவு இடம்பெற்றது 8 மாவட்டங்களிலும் ஜனநாயக முறையின் அடிப்படையிலே. அந்த 8 மாவட்டங்களில் இடம்பெற்ற அடிப்படையில் யாழ் மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் ஒரு மாவட்டமாக கருதி, தேர்தல் மாவட்டமாக கருதி 60 பொதுக்குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதன் வகையில் அன்று நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். எனக்கும் தமிழீழ விடுதலை இயக்கத்துக்குமான தொடர்பு இன்று நேற்றல்ல. என்னுடைய வயது 10 வயதுகளிலிருந்தே அன்றைய வீர தளபதி மிசோராம் சங்கர்லால் போன்றவர்கள் சகோதர யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற போது எங்களுடைய மக்கள் எவரையும் அண்ணனை தம்பி கொள்வதற்கோ தம்பி அண்ணனை கொள்வதற்கோ இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் யாரையும் அனுப்பி வைக்கவில்லை. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 3ஆம் தேதி அளவுகளிலே தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகளால் தாக்குதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது.
அதிலே யாழ் மாவட்டத்திலே பல இடங்களில் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. துணிகரமாக நான் இன்று சொல்லுவேன், என்னுடைய அண்ணா ஒரு மருத்துவ பீட மாணவனாக பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி பெற்றிருந்தும் ஈழ விடுதலை போராட்டத்திலே விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து வீரச்சாவை தழுவி கொண்டவர். என்னுடைய பார்வை என்பது, இந்த விடுதலை போராட்டத்துக்காக சென்றவர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். எப்பொழுது எங்களுடைய ஆயுதங்கள் எமக்கெதிராக எங்களுக்குள்ளே திருப்பப்பட்டதோ அன்று எமது ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆயுத போராட்டத்தின் அத்தியாயம் மழுங்கடிக்கப்பட்டதாகவே நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் தான் அன்று காரைநகர் மக்கள் தமிழீழ விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த 55 போராளிகளை அவர்கள் கொல்லப்படாமல் தடுத்து விடுதலை புலிகளிலிருந்து காப்பாற்றியதன் அடிப்படையிலும் காரைநகரைச் சேர்ந்த பல போராளிகள், அதாவது பொதுவாக சொல்வார்கள் யாழ் மாவட்டத்திலே சில இடங்களில் கல்வியங்காடு காரைநகர் என்பது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய கோட்டையாக கருதப்பட்டது. இங்கே நான் வேறுபாடு என்னுடைய பார்வை, ஈழ விடுதலை போராட்டத்துக்காக ஆயுதம் தூக்கியவர்கள் பிழை சரிகள் இருக்கலாம், அந்த அடிப்படையில் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். இன்று நாங்கள் ஈட்டிலே கண்ட விடயம் என்ன? எங்களுடைய பொது எதிரி எங்கே இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எமக்குள்ளே இன்று பாருங்கள், தமிழ் அரசியல் கட்சிகள் வெறுமனே தேர்தல் கோஷங்களுக்காக தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு இன்று இந்த அரசியல் தமிழ் அரசியல் குறிப்பாக தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய கையாளாக தன்மையை பாருங்கள். இன்று இவருக்கு இவரை தெரிவு செய்து 12வது தேசிய மாநாட்டிலே நான் அவருடைய முகத்தை பார்க்கின்றேன். ஆங்கிலத்திலே 3 idiots போல 3 thieves என்று சொல்லலாம். அவர்களுடைய முகத்தை சொல்லுவார்கள், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த அடிப்படையில் அவரை பாருங்கள், வெக்கங்கெட்ட ஒரு தலைவனாக. எவ்வாறு உங்களுக்கு ஸ்ரீசபாரத்தினுடைய அந்த அந்த உன்னதமான தலைவனுடைய சிலையை போய் வணங்குவதற்கு உங்களுக்கு மனம் வந்ததோ தெரியவில்லை. அந்த அடிப்படையிலே மக்களாகிய அனைவரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செல்வமடைக்கலனான் என்கின்ற நபர் தலைவராக இருக்கும் பட்சத்தில் இவர் சார்ந்த விடயங்களில் மிக அவதானமாக தமிழீழ விடுதலை இயக்கத்தை புறக்கணியுங்கள். எத்தகைய அடிப்படையில் என்றால் இங்கு ஜனநாயக விளிமியங்கள் இல்லை. இவர் தொடர்பான ஒழுக்காற்று விசாரணையில் ஈட்டிலே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும், பொதுமக்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அத்தகைய அடிப்படையில் இவர் சார்ந்த ஒரு குழுவினர் இன்று மீண்டும் வந்திருக்கின்றார்கள். எத்தகைய அடிப்படையில் இவர்கள் தமிழர்களுடைய அரசியல் அபலாசைகளை பற்றி சிந்திக்க போகிறார்? இவர்கள் சிந்திப்பது எங்கேயோ ஏதோ. இதற்காக நாங்கள் கண்ணீர் விட்டு வளர்த்தோமா சர்வேசா இன்று ஈழ விடுதலை போராட்டத்துக்கு எத்தனை போராளிகள், அது எந்த இயக்கமாக இருக்கலாம், எத்தனை போராளிகள், எத்தனை பொதுமக்கள். இன்று நேற்று ஒரு பேட்டியிலே பார்த்தேன், சுரேஷ் சாலையை பற்றி இந்த கோமான் சொல்லுகிறார். அது அவர்கள் பார்த்துக் கொள்வார் ஐயா, அந்த விசாரணை. உங்கள் விசாரணையை நாங்கள் எப்போது செய்ய போகிறோம் என்றுதான் இந்த அனுர அரசாங்கத்தினுடைய ஆதங்கத்துக்காக நாங்கள் சொல்லுகின்றோம். சட்ட ஆட்சி ஒன்று இந்த நாட்டிலே அனுர அரசாங்கத்தில் இடம்பெறுமாயின், நான் நினைக்கிறேன் அவருடைய பெயரை நான் சரியாக ஞாபகம் இல்லை, அவர் ஒரு சமூக ஆர்வலர், ஒரு அரசியல் கட்சி. அவர் இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே அன்றே இத்தகைய விடயம் தொடர்பாக சமர்ப்பித்திருக்கின்றார். ஆனால் எந்த ஒரு விசாரணையும் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனால் நான் அன்று ஐபிசி ஊடகத்திலே நான் சொல்லியிருக்கின்றேன், கொலை சதி என்பது இலங்கை திருநாட்டிலே எப்பொழுதும் நாங்கள் அந்த குறிக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் மீள கொண்டர முடியும். அதுதான் ஆட்சி உரிமை, பிரிஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸ் என்கின்ற அடிப்படையில் கொலை சதி இங்கே இடம்பெற்றிருப்பது. அந்த குறிக்கப்பட்டிருக்கின்ற நபர் ஒரு தூண்டுதலின் அடிப்படையில் தற்கொலை செய்திருக்கலாம், அல்லது அவருடைய தற்கொலைக்கு பின்னாலே பல விடயங்கள் மறைந்திருக்கின்றன. அது நாங்கள் ஆராயப்பட வேண்டும். இத்தகைய அடிப்படையில் இந்த தலைவர் புறக்கணிக்கப்பட வேண்டும். இவர் தலைமையில் இருக்கின்ற இந்த டெலோ புறக்கணிக்கப்பட வேண்டும். இது டெலோ அல்ல, உண்மையான டெலோவினுடைய அரசியல் ஜாப்புக்கமே இது தொழிற்படவில்லை. அந்த அடிப்படையில் தான் தயவு செய்து தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய இந்த தலைவர் செல்வமடைக்கலநாதன் பிரதிநிதித்துவப்படுகின்ற இந்த தலைமைத்துவம் தமிழருடைய அரசியல் உரிமை தொடர்பாக ஏதாவது ஒரு அரசியல் கூட்டிலிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டும். இவர் ராஜதந்திரிகளுடனான சந்திப்போ அது எந்த இந்திய உயர்ஸ்தானிகர்கள் இவர்களிடமிருந்து புறக்கணிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் சமூக ஆர்வலன் என்ற அடிப்படையில் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு போராளியை இழந்த அடிப்படையில், அந்த போராளியின் சகோதரன் என்ற அடிப்படையில்
என் அண்ணனை போன்ற எத்தனை போராளிகள், அந்த போராளிகள் மாவீரர்களுடைய தாய்மார்களுடைய கனவுகள் இதுவல்ல. உங்களுடைய காம 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 கேளிக்கைகளுக்காக இந்த தலைமத்துவம் உங்களிடம் வழங்கப்படவில்லை. இதற்காக தங்கத்துறை அண்ணா, அன்று குட்டிமணி அண்ணா, ஜெகன் அண்ணா, தேவண்ணா அன்று வடமாராட்சி மண்ணிலிருந்து இந்த தமிழீழ விடுதலை இயக்கம் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை என்பதை மிக தாழ்மையுடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். புதிய நிர்வாகம் என்று சொன்னால், இப்போ வழக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்குது. அவர்கள் தெளிவாக சொன்ன, நான் அதுதான் என்ன சொல்கிறேன், நான் இந்த இடத்துல பிரஸ்தாபிக்க முன்னிலை வந்த விடயம் என்னென்றால், இவர்கள் அன்றே அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். அவர் அன்றே இடைநிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இங்கே ஈட்டில் நடக்கிற விஷயம், இவருக்காக இவர் தனது தலைவர் என்கின்ற கதிரை கனவுகளை அலங்கரிப்பதற்காக இன்று அவர் தலைவராகிவிட்டார். வேண்டுமென்றால் அவரை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஆயுட்கால தலைவராகவே நீங்கள் தலைவராகவே நீங்கள் பிரஸ்தாபியுங்கள், எங்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. ஏனென்றால் அதைத்தான் அவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் அதற்கூடாக நீங்கள் செய்ய வேண்டிய தமிழ் சேவைகளை பலதை செய்யுங்கள். முன்பு நீங்கள் செய்தது, இப்பொழுது நாங்கள் பிரஸ்தாபிக்கின்ற சேவைகளை. நீங்கள் ஜனநாயக விளிமுறைகளை மீறியுள்ளீர்கள். ஒரு தமிழீழ விடுதலை இயக்க அரசியல் கட்சியினுடைய ஜாப்பு என்ன சொல்லுகிறது? விசாரணை குழு இடம்பெற்றிருந்ததா? விசாரணை அடிப்படையில் செல்வம் அடைக்கலனான் என்ன 2 கொம்பையுடைய மனிதரா? அவரும் ஒரு சாதாரண மனிதர், ஜாப்புக்கு கட்டுப்பட வேண்டிய மனிதர். அந்த அடிப்படையில் இவர்கள் ஜனநாயக விளிமியங்களை மீறிய மனிதர்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னை பொறுத்த மட்டில் மக்கள் விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். இவர்கள் வெக்கம், ரோசம், மானம், ஈனம் இல்லாமல் தேர்தல்களிலே சொல்லுவார்கள், பிணங்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த முகங்களோடு வருவார்கள். இவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் awareness of the people, அதாவது மக்களுக்கான வெறும், நான் அதான் பல இடங்களிலே என்னுடைய தேர்தல் மேடைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். தேர்தலிலே வெற்றி பெற்ற அவர்கள் நான் என்று பார்த்தேன். சாம் சம்பந்தன் என்று சொல்லப்படுகின்றவர், அவரும் இவர்களுடைய பினாமிகள் தான். வெளிநாட்டிலிருந்து, லண்டன் என்கின்ற நாட்டிலிருந்து அவர் சொன்னார். ஈழம் நெட் என்ற, தேசம் நெட் என்ற இடத்தில் ஜெயபாலன் அவர்களின் நேர்காணலில் அவர் சொல்லுகிறார், இவர்கள் தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்டவர்கள். யார்? 13/6, அதாவது முந்த நாள் என்று நினைக்கின்றேன், அதாவது ஊடக மையத்திலே நேர்காணல் செய்தவர்கள், அதாவது சபா குவதாஸ், வினோராலிங்கம், ஹென்றி மகேந்திரம், பிரசன்னா அவர்கள். இங்கே தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட விடயத்தை பற்றி நான் சொல்லவில்லை. இங்கே சட்டம், ஒருவர் தவறு, இங்கே அவர் செய்த தவறு என்ன? பாலியல் தவறு. ஈட்டிலே அவர் செய்த தவறு என்ன? நியாயமான மனிதனின் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய கொலையா தற்கொலையா என்கின்ற ஒரு தவறு. அந்த அடிப்படையில் பெரும்பான்மை சிறுபான்மை என்பது இங்கு தேவையில்லை. இவர் விசாரிக்கப்பட்டாரா? அரசியல் கட்சியினுடைய ஜாப்புக்கமே இவருக்காக விசாரணை குழு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதா? அதுதான் பார்க்க. நீதிமன்றத்துக்கு சென்று ஒருவர் நல்லவர், இவரை 10 பேர் நியாயமானவர் என்று சொல்லுகிறார்கள், இவரை 2 பேர் நியாயமற்றவர் என்று சொல்கிறார்கள். நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன். அந்த கட்சியில் உள்ள ஆட்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை பொதுமக்களை கேட்கணும், விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும்னு சொன்னா நாளைக்கு செலவுன்னு சொல்லி போய் எல்லாருக்கும் தானே அந்த கட்சிக்குள்ள இந்த முடிவெடுத்து கட்சியின் தலைவரை வெளியேற்ற முடியாம 12 தேசிய மாநாடு நிர்வாகம் தான் தெரிவு செய்திருக்காரு. அப்படி இருக்கேக்குல அந்த குற்றச்சாட்டு நபரை விசாரிக்க வேண்டியது கட்சி தானே. எஸ், கல்வர்களின் கூடாரமாக செலவு மாறியுள்ளது என்றது சொல்லலாம். நீங்கள் சொன்ன உங்களுக்கான பதில், யார் அதை முனைப்பாக செய்ய வேண்டும்? செயலாளர் நாயகமாகிய கோவிந்தன் கருணாகரம். அவர் நடுநிலைமையாக, ஒரு பதவி நிலையில் இருப்பவர்கள் நடுநிலைமையாக அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறார்? விசாரணை குழு அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருந்ததா? ஒரு அறிக்கை சமர்ப்பின, அவர் தான் அதை இனிஷியேட் பண்ணியிருக்க வேண்டும், ஒரு செயலாளர். இன்று செயலாளர் இவரை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு பகிரத பிரயத்தனங்கள் செய்கின்றார் வெளிப்படையாக தெரிகின்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். செயலாளருடைய கடமை என்ன? ஒரு கட்சியினுடைய செயலாளருடைய கடமை என்ன? வெறுமனே கூட்டங்கள் நடத்தி மினிட் எழுதுவதா?
தவறுக்கு வந்து பொறுப்பேற்று பதவி விலகிறேன்னு சொல்லி சொன்னா அது கட்சிக்குள்ள கட்சியாக்களோட தீர்மானம். அதை தவிர வந்து அதை வந்து வெளியாக இதைத்தான் நான் சொல்றேன். இந்த 13/6 யாழ்ப்பாண ஊடக மையத்திலே இந்த சபா குவதாஸ், வினோதராலிங்கம், பிரசன்னா அண்ணா அவர்கள், ஹென்றி மகேந்திரம் அண்ணா அவர்கள், புவனேஷ்குமார் என்று அழைக்கப்படுகின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் அன்றே அதை செய்திருக்க வேண்டும். காலம் பிந்திய ஞானம். அதைத்தான் நான் சொன்னேன். நான் எப்பொழுது சொன்னேன்? ஐபிசி நீங்கள் ஊடக பரப்பில் இருந்தால் ஐபிசி ஊடகத்திலே நான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அளவிலே இவருக்கு கால அவகாசம் எத்தகைய அடிப்படையில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள்? தலைமைக்குழு ஒரு வக்கற்ற தலைமைக்குழுவாக இருந்திருக்கிறது. நீங்கள் ஒரு விடயத்தில் ஒருவர் தவறு செய்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகிறீர்கள் ஜனநாயக அடிப்படையில். அந்த தவறை மட்டும் சுட்டிக்காட்டியதன் பின்போடு உங்கள் பொறுப்பு நீங்குகிறதா? அதற்கான எக்ஸிகியூஷன் என்ன விடயங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? இந்த 5 பேரை நான் கேட்கின்றேன். அன்றே அவர் சொல்லுகிறார், நான் எழுத்திலே தருகிறேன் அவருடைய கபட நாடகம், நான் ஜனவரி மாதம் அளவில் விலகிறேன். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு ஒரு பிச்சையாக இவர்கள் செய்திருக்கிறார். இன்று அவர் இவர்களுக்கு செய்த விஷயம் என்ன? இந்த 5 பேருக்கும் அதே மாதிரி தலைமைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வந்து ஒருமுறை வந்து சுரேஷின் தற்கொலைக்கு பின்னால அல்லது சுரேஷின் உயிர் போனதுக்கு பின்னால எழுந்த குற்றச்சாட்டு இல்ல. இதற்கு காலங்களிலேயும் நீங்க சொல்ற அதே பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து பரவலாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அதே நேரம் குற்றவியல் குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் வந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. அப்ப எல்லாம் வந்து இந்த தலைமையை வந்து ஆராய்ச்சி கடந்த காலங்களில் தேர்தல் காலங்களிலும் சரி, தேர்தல் காலங்களில் கூட அறம் சார்ந்த சில விஷயங்களை தவிர்த்திருந்தார்கள். கட்சி சார்ந்த விஷயங்களை தவிர அறம் சார்ந்து செயற்பட வேண்டிய தனிமனித ஒழுக்கம் சார்ந்து செயற்பட வேண்டிய விஷயங்களை கூட இந்த தலைமைகளும் கட்சிக்கு புதிதாக இணைந்து கொண்ட சில நபர்களும் சேர்ந்து நிதி கொடுக்கல் வாங்கல இருந்து உட்பட சகல விடயங்களும் இருந்தன. அப்பெல்லாம் கட்சியினுடைய காப்பாற்ற வேண்டும் அல்ல கட்சியினுடைய இந்த இத்தனை தவறுகளுக்கும் துணை போனவர்கள் இந்த சுரேஷின் மரணத்துக்கு பிறகு வழியால வந்து இந்த கட்சியை விமர்சிப்பதற்கான காரணம். சுரேஷின் மரணம் தொடர்பாக தயவு செய்து உங்களோட தாழ்மையிடம் கேட்கிறேன். தமிழீழ விடுதலை இயக்கத்திலே என்னை தவிர எவராவது சொல்லி இருக்கிறாரா? ஊடக பரப்பில் காலை கதிர் பத்திரிகை அதை சொல்லியிருந்தது. ஐபிசி ஊடகத்திலே நான் தான் முதலாக இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன் என்று தாழ்மையுடன் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இவர்கள் தலைமைக்குழுவில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தலைமைக்குழுவில் இறுக்கமான இது எத்தகைய தவறு? பொதுவாக நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வனால் யூ ஷுட் ஹேவ் அ எவிடன்ஸ், வலுவான சான்று வேண்டும். இங்கே ஒலிப்பதிவு சான்று இருக்கிறது. அந்த ஒலிப்பதிவு சான்று நான் சொன்னதை போன்ற செல்வம் அடைக்கலனானுடன் தமிழீழ விடுதலை இயக்கத்தில் நான் நினைக்கின்றேன் பல ஆண்டுகள் அவருடைய குரலை என்னுடைய காதுகள் உள்வாங்கி இருக்கின்றது. அதுதான் நான் சொன்னது. ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ நீங்கள் கொழும்பிலே சென்றீர்கள்னா கொழும்பிலே கொட்டைநாகையிலே ஒரு தமிழ் கதைப்பார்கள், மாளிகாவத்தையிலே ஒரு தமிழ். அவர் ஒரு இடத்திலே நான் இத்தனை காலம் பாராளுமன்ற உறுப்பினர், இத்தனை ஆண்டுகள் 25 ஆண்டுகள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன், தமிழீழ விடுதலைக்கு தலைவராக இருக்கின்றேன். ஹாஹா, அந்த ஹாஹா என்கின்றதே ஒரு மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு ஸ்லாங். இங்கே ஊடக பரப்புக்கு நியாயமான அடிப்படையில் இதை முன்கொண்டிருக்கின்றன. எத்தனை ஊடகங்கள் இதை முன்கொண்டிருக்கின்றார்கள்? இன்று சில பேர் கேட்கின்றார்கள், என்னுடன் கேட்கின்றார்கள், நீங்கள் தமிழீழ விடுதலை இயக்கமா? நான் சாகு மட்டும் தமிழீழ விடுதலை இயக்கம் எத்தகைய அடிப்படையில்? தங்கத்துறை அண்ணா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய குறிக்கோள் மிஷன் அண்ட் விஷன். இன்று மிஷன் அண்ட் விஷன் இருக்கிறதா? எது மிஷன் அண்ட் விஷன்? இத்தகைய ஒரு தலைவர் செய்த பாலியல் ரீதியான விடயத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு அறம், நீங்கள் கேட்ட அறம் சார்ந்த விஷயம் இங்கே இருக்கிறதா? பல விடயங்கள் இவரை பற்றி பிரஸ்தாபிக்கப்படும், ஆனால் சான்றுகள் இல்லை. இன்று வெளிநாடுகளில் பல பேர் யார் பூனைக்கு மணி கட்டுவார். நான் அன்று ஐபிசி ஊடக பரப்பிலே சொன்னேன், ஈட்டிலே எல்லாரும் பொய்த்து போனால் நான் நீதிமன்றத்தை நாடுவேன். எத்தகைய அடிப்படையில் என்றால் குடியியல் வழக்குகளிலே உங்களுக்கு ஒன்றை சுட்டிக்காட்டுகிறேன். நீங்களும் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே தானே வசிக்கின்றீர்கள். சுன்னாகம் நீர்க்கசிவு வழக்கு தொடர்பாக உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்களா? அந்த வழக்கு போட்டவர் வெறும் தமிழர் அல்ல, நிஷாம் என்ற நான் நினைக்கின்றேன், அவர் ஒரு சிங்கள சகோதரர். அவர் ஒரு பொதுநல வழக்காடல் போட்டார். அன்று அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டது? அந்த குறிக்கப்பட்ட அந்த சுன்னாகத்தினுடைய அந்த குறிக்கப்பட்ட பிரதேசத்திலே நீர்க்கசிவு ஏற்பட்டு அவர்களுக்கு சுவாச கோளாறுகள், கேன்சர் போன்ற வருத்தங்கள் வருவதற்கான போதிய ஆதாரங்கள் இருந்தன, மழுங்கடிக்கப்பட்டிருந்தன. அதிலே 17 பேர் எதிராளிகளாக சொல்லப்பட்டனர். வடமாகாண சபை, அதாவது நாங்கள்
இவர் எங்களுக்கு ஏதோ தருவார் என்று சொன்னோம். இன்று அவருடைய தமிழ் தேசியம் எங்கே இருக்குது? பார் லைசன்ஸுக்குள்ளே, அதாவது ஜீவனோபாயத்துக்காக பார் லைசன்ஸ் கொடுத்தவர் ஒரு ஜுவதிக்கு, மதிப்புக்குரிய CV விக்னேஸ்வரன் ஐயா. அன்று ஒரு சிவில் வழக்கு பொதுநல வழக்காடலாம் போடப்பட முடியுமாக இருந்தால் குற்றவியல் வழக்கு எந்த பொதுமகனுக்கும் இதை போட முடியும். அதாவது நீதிமன்றத்திலே நாங்கள் இது சரியாக நாங்கள் வெல்லுவோமா தோற்போமா என்ற விடயம் அல்ல, நாங்கள் சேலஞ்ச் பண்ண வேண்டும், சவாலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இது பொதுமக்கள் எல்லாரும் பெரிய மற்ற கட்சிகள் இவர்கள் தான் நாளைக்கு சமுதாயத்திலே தாங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை ஒன்றிணைக்கக்கூடிய தலைவர்களாக கைகோத்து நிற்க. எவ்வளவு அநாகரிகம் அசிங்கமாக இவர்களுடைய முகங்களை பார்க்கின்ற போது வெக்கம் இல்லையா? அதைத்தான் நான் தாழ்மையுடன் சொல்கிறேன்.